அரௌண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலம் போற டாய் ட்ரெயினை பத்தி தாங்க பார்க்க போறோம். உதகமண்டலம் அதாங்க நம்ம ஊட்டி. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வாங்க நம்ம இந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சுக்கிட்டே இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த டாய் ட்ரெயினோட ஸ்பெஷல் என்ன, இந்த டாய் ட்ரெயினில் எப்படி டிக்கெட் எடுக்கிறது, இந்த டாய் ட்ரெயினோட டைமிங் என்ன போன்ற இன்னும் பல விஷயங்களையும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் அப்புறம் குட்டி குட்டி டிப்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்புற டாய் ட்ரெயின் கல்லார், அடர்லி, ஹில்கிரேவ், ரன்னிமேடு, குன்னூர் வழியாக உதகமண்டலம் போகுதுங்க. கல்லாறு போகிற வரைக்கும் தோப்புகளும் வீடுகளும் மட்டும்தாங்க பார்க்க முடியும். கல்லாறு வந்தாச்சுங்க. கல்லாறில் ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் நிற்குங்க. கல்லாறில் இறங்கி சுற்றி இருக்கிற வீடுகளையும் தோப்புகளையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கல்லாறுலேருந்து கிளம்புனதும் ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறுறதை நீங்கள் பார்க்கலாம். கல்லாரை கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு தாங்க இந்த மலை பயணத்தோட அழகே ஆரம்பிக்குது. இந்த டாய் ட்ரெயின் பல மலைகளுக்கு நடுவுலையும் பல பாலங்களையும் பல குகைகளையும் கடந்து தாங்க நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது. இந்த பாலத்துக்கு கீழே அழகா ஓடுற அந்த ஆத்த பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. சரி வாங்க போய் இந்த டாய் ட்ரெயினை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இதுதாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க டாய் ட்ரெயின். நீராவியில் ஓடக்கூடியது தாங்க இந்த டாய் ட்ரெயின். பாருங்க, தண்ணியை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணதுமே சும்மா அடுப்புல இருந்து எடுத்த இட்லி மாதிரி ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்தியாவிலே மொத்தம் 5 இடத்துல தாங்க இந்த மாதிரி டாய் ட்ரெயினை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தாங்க இந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற டாய் ட்ரெயின். முன்னாடி தண்ணீரை சூடுபடுத்துறதுக்கு நிலக்கரியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போது அதுக்கு பதிலாக ஃபியூலை பயன்படுத்துகிறாங்க. பட் அந்த ஸ்டீம் இன்ஜின் அப்படியே தாங்க இருக்குது. இந்த டாய் ட்ரெயினை உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்குங்க. மற்ற ட்ரெயின் மாதிரி இல்லாமல் இந்த டாய் ட்ரெயின் பின்னாடி இருந்து பெட்டிகளை தள்ளிட்டு போகிற மாதிரி தாங்க அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் அடர்லி. ஒரு சின்ன டிப்ஸ் தரேன், கேட்டுக்காங்க. அடர்லி வந்ததும் உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க கதவு ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி தான் குரங்கு உள்ளே வந்து உங்கள் தின்பண்டத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். இல்லைன்னா அந்த குரங்கு ட்ரெயின் மேலே உட்காந்து உங்கள் தின்பண்டத்தை சாப்பிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். சரி வாங்க, இந்த இடத்துல ட்ரெயின் ஒரு 20 நிமிஷம் நிற்கும். நம்மளும் இறங்கி இந்த அடலியோட அழகாக ரசிக்கலாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுங்க.
டைம் முடிஞ்சதும் வண்டியில் ஏறி அடலிலிருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த டாய் ட்ரெயின் தாங்க இருக்கிறதே ஸ்லோவஸ்ட் டாய் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி நேரம் எடுத்துக்குங்க. இந்த மலை மேலே சூரிய ஒளிப்பட்டு இந்த மலையே பச்சை பசேல்னு ஜொலிக்குது பாருங்களேன். மற்ற இடத்துல இல்லாத ஒரு ஸ்பெஷல் நம்ம போகிற இந்த டாய் ட்ரெயினில் இருக்குங்க. அது என்னன்னு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அதுக்கும் முன்னாடி இந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரெயினில் மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. ஒரு ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட், D1 D2ன்னு 2 செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட், F1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். எந்த கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உட்கார்றது கம்ஃபர்டபுளாலாம் இருக்காதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். சரி வாங்க மீண்டும் இந்த இயற்கை மலை அழகையை ரசிக்கலாம். இந்த மலை அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே லைட்டை போட்டாங்க. ஏன்டா லைட்டை போடுறதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்குறீங்களா? இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே லைட்டை போட்டாலே அடுத்து டனல் வரப்போகுதுன்னு அர்த்தங்க. ட்ரெயின் போக போக நீங்கள் மலை ஏறுறதை பார்த்துக்கிட்டே போகலாம். மலை மேலே போக போக காற்று ஜில்லுன்னு அடிக்கிறத நீங்கள் உணரலாம். அப்படியே நம்மளை ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம ஹில்கிரேவுக்கு வந்திருக்கோம். வழக்கம் போல் ட்ரெயினில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இன்ஜினை சுற்றி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க அந்த கேப்பில் நம்ம ஹில்கிரேவோட அழகை பார்க்கலாம். இங்கேயும் ஒரு 20 நிமிஷம் ட்ரெயின் நிற்கும். மற்ற டாய் ட்ரெயினில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் நம்ம போகிற டாய் ட்ரெயினில் காட்டுறேன்னு சொன்னல, அது இதுதாங்க. நம்ம போகிற இந்த டாய் ட்ரெயினில் மட்டும்தாங்க பல் சக்கரம் மூலமாக மலை ஏறுற தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவிலே வேற எந்த டாய் ட்ரெயின்லையுமே இந்த தொழில்நுட்பம் கிடையாதுங்க. விசில் ஊதிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்கார வேண்டியது தான். இந்த தண்டவாளமே மேல் நோக்கி போகிற மாதிரி தாங்க இருக்கு. இப்போ ஹில்கிரேவ்ல இருந்து மேலே ஏறி அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சாச்சுங்க. தலைக்கு மேலே இருக்கிற மேகங்கள் எல்லாம் இங்கே மலைக்கு கீழே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
லைட்டை போட்டாங்க. அடுத்து குகை பாதை வரப்போகுதுங்க. அது முடிஞ்சதும் இந்த ட்ரெயினில் எப்படி டிக்கெட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டாய் ட்ரெயினில் நீங்கள் 2 விதமாக டிக்கெட் வாங்கலாம். ஒன்று ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு வந்து சீட்டில் உட்கார்றது, இன்னொன்று சீட்டில் உட்காந்ததுக்கு அப்புறமா போய் டிக்கெட் வாங்கிறது. என்ன புரியலையா? வாங்க புரிய வைக்கிறேன். இந்த ஜென்ரல் அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுக்கிறத தாங்க நான் அப்படி சொன்னேன். நீங்கள் நேராக போய் டிக்கெட் கவுண்டரில் அன்ரிசர்வ் டிக்கெட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரல் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இப்படி லைனில் நிற்கிற மாதிரி கம்பி அமைச்சிருப்பாங்க. அதில் லைனில் நின்னா எத்தனை பேர்னு கவுண்ட் பண்ணி அன்ரிசர்வ்ட் கோச்சுக்குள்ளே அனுப்புவாங்க. நீங்கள் உள்ளே போய் முதல்ல சீட்டில் உட்காந்துடணும். அங்கே இருக்கிற டிடிஇ நம்பர் எழுதி உங்கள் கையில் ஒரு டோக்கனை கொடுத்துருவாங்க. அந்த ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 48 சீட்டு தாங்க அலௌடு. அந்த சீட்டு ஃபில் ஆனதும் மற்றவங்கள இன்று போய் நாளை வான்னு திருப்பி அனுப்பிடுவாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் டிக்கெட் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிக்கெட்டே கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது நான் காட்டின இயற்கை அழகையெல்லாம் நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரெயின் போகிற டைரக்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிற சீட்டில் உட்காருங்க. அப்போ தான் உங்களால் இந்த அழகையெல்லாம் பார்க்க முடியும். இப்போது வந்திருக்க இடம்தான் ரன்னிமேடு. வழக்கம் போல் மக்கள் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு ட்ரெயினுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரன்னிமேடோட அழகு என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்கிற இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான ஆறு ஆர்ப்பரிக்க ஓடுறது தாங்க. சுற்றி இருக்கிற அழகை முழுசாக ரசித்து முடிக்கிறதுக்குள்ளார ஹார்ன் அடித்து எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அடுத்த இடத்த பார்க்க கிளம்பியாச்சுங்க. சரி வாங்க, அடுத்த ஸ்டாப்பு வர்றதுக்குள்ளார இந்த ட்ரெயின் டைமிங்கை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டாய் ட்ரெயின் சரியாக காலையில் 7:10க்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பி மதியம் 12 மணிக்கு ஊட்டி வந்து சேருங்க. அதே மாதிரி மதியம் 2 மணிக்கு ஊட்டியிலிருந்து கிளம்பி சாயங்காலம் 5:30 மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்துடுங்க. சென்னையிலேருந்து வரீங்கன்னா சென்னையில் நைட்டு 9 மணிக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஏறினீங்கன்னா மறுநாள் காலையில் 6:15க்கு உங்களை மேட்டுப்பாளையத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எட்டி பார்த்தாலே ரயில்வே ஸ்டேஷன் தெரியுங்க. மலைகளையும் குகைகளையும் பாலங்களையும் கடந்து இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. பாருங்க, மக்கள் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குன்னூர் வந்துட்டோம். குன்னூருக்கு தோராயமாக ஒரு 10:15 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இங்கேயே நீங்கள் காலை சாப்பாட்டை சாப்பிட்ருங்க. இதுக்கப்புறம் ஊட்டியில் தான் சாப்பிட முடியும். அங்கே ரீச் ஆகிறதுக்கு மதியம் 12 மணி ஆகிடுங்க. அட, பேசிகிட்டு இருக்க கேப்பில் டாய் ட்ரெயினை கழட்டிட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, இதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜினுக்கு பதிலாக டீசல் இன்ஜின் தாங்க நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது. கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட்டு சேர்த்துட்டாங்க. இவன் தாங்க இதுக்கப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிற டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜினை இணைச்சதுக்கு அப்புறமா புது கம்பார்ட்மெண்ட்டில் மக்களை உட்கார வச்சாங்க. குன்னூர்லேருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சுங்க. குன்னூருக்கு அப்புறமா நீங்கள் ட்ரெயினில் எந்த பக்கம் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஏன்னா 2 பக்கமே பார்க்க அழகாக தான் இருக்கும். குன்னூருக்கு அடுத்து வெல்லிங்டன் ஸ்டேஷனை கடந்து போனோம்.
அப்படியே போக போக மலைகளில் இருக்கிற கட்டிடங்கள் அழகாக தெரிஞ்சுது. அடுத்து அரவங்காடு ஸ்டேஷனை கடந்து சென்றோம். ட்ரெயினோட 2 பக்கமும் ஓங்கி நீண்டு வளர்ந்த பைன்மர காடுகளாக தான் இருந்துச்சு. அந்த காடுகளை பார்த்தபடியே கேத்தியை கடந்து சென்றோம். கேத்தியை கடந்ததும் மலைகளின் அழகையும் மலைகளின் நடுவில் கட்டப்பட்டிருக்கும் வீடுகளின் அழகையும் ரசித்தபடியே அடுத்த இடமான லவ்டேலை அடைந்தோம். இதாங்க ஊட்டி போட்டோஸ் ஏரி. அங்க மக்கள் எல்லாம் போட்ல போறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அடுத்தபடியா ஊட்டி பஸ் ஸ்டாண்டு தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம இறங்க வேண்டிய இடம் உதகமண்டலம் வந்துருச்சு. இதுதாங்க இந்த டாய் ட்ரெயினோட மலைப்பயணம். இதோட இந்த பயணம் முடியலைங்க. அடுத்து இந்த ஊட்டியில் தாங்க ஊர் சுற்ற போகிறோம். இந்த ஊட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த டாய் ட்ரெயினை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்க விரும்பினா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டாய் ட்ரெயின் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே இந்த சேனலை பற்றின நிறைய குறைகள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஊட்டியில் ஊர் சுற்றின வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அரௌண்ட் தி வேர்ல்ட் யூடியூப் சேனலை பார்த்தமைக்கு நன்றி.